இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த மகிமை நேரம் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வாரத்திலே நாம் வேதத்தில் உள்ள பெண்களை பற்றி நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட வேதத்திலே குணசாலியான ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சுனேமியா என்கிற ஒரு ஸ்திரீயை பற்றி அழகாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சுனேமியா ஸ்திரீ ஒரு குணசாலியான ஸ்திரீ. இந்த வேதத்திலே ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இந்த சுனேமியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் இந்த சுனேமியா ஒரு அன்புள்ள ஸ்திரீயாக காணப்பட்டாள். இந்த சுனேமியா ஒரு தீர்க்கதரிசனுடைய ஒரு புத்திரரில் பிறந்த ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். இந்த சுனேமியா ஸ்திரீ ஊழியக்காரரை கனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். இந்த சுனேமியா ஸ்திரீ தன்னுடைய வீட்டு மாடியிலே ஊழியக்காரருக்கென்று ஒரு இல்லத்தை கட்டி வைத்து ஊழியக்காரரை கனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டார். இந்த சுனேமியா ஊரிலே எலிசா கடந்து செல்லும் போது அந்த ஊரிலே அவள் எலிசாவை அழைத்து தன்னுடைய வீட்டிலே மேல் மாடியிலே தங்கும்படியாக அவள் கேட்டுக்கொண்டாள். எனவே எலிசாவும் தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியும் அந்த மேல் மாடியிலே தங்குவதற்கு முன்பதாகவே அந்த சுனேமியாவை பார்த்து உன் உள்ளத்திலே ஒரு கவலை இருக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த சுனேமியா தனக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையை அந்த எலிசாவிடம் கூறும்போது, எலிசா ஒரு உற்பவித்திட்ட காலத்திலே அவனுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவர் தீர்க்க தரிசனமாக உரித்தார். அதே போல ஒரு வருட காலத்துல அந்த சுனேமியாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தையோ ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு வயதிலே அந்த குழந்தைக்கு ஒரு மரண தருவாய் வந்தது. அப்பொழுது இந்த சுனேமியா தன்னை எலிசாவிடத்திலே அந்த செய்தியை சொல்லி அனுப்பினாள். எனவே அந்த கேயாஸ் அந்த எலிசா தான் வர முடியாத காரணத்தினாலே அந்த கேயாஸை அனுப்பினார். ஆனாலும் கேயாசின் மூலமாக அந்த அற்புதம் நடைபெறவில்லை. எனவே எலிசா அந்த இடத்திலே வந்து அந்த கேயாஸ் அந்த சுனேமியானுடைய மகனை அவர் அந்த இடத்திலே அவர் உயிரோடு கூட எழுப்பும்படியான ஒரு அற்புதத்தை அவர் நடத்தும் போது இந்த சுனேமியா அந்த எலிசாவின் மீது பற்றுதல் கொண்டு அவரை வணங்கினார். எனவே ஊழியக்காரரை அதிகமாக நேசிக்கிற ஒரு பிள்ளையாக காணப்பட்டார். எனவே தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலமாக அந்த சுனேமியாவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. இந்த நாட்களிலே நாம் ஊழிய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோமா? ஊழிய பிள்ளைகளை நாம் கனப்படுத்துகிறோமா? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நாம் கனப்படுத்தி அவர்கள் மேல நாம் நம்பிக்கையாய் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த பதில்களை அந்த ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். எலிசா அந்த சுனேமியாவுக்கு உதவி செய்த போது சுனேமியா நன்கு மகிழ்ந்தாள். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் கனப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு மேன்மைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் சுனேமியாவுக்கு உதவி செய்த கர்த்தர் எலிசாவின் மூலமாக உதவி செய்தார். இந்த நாட்களில் கூட ஒரு பாடுகள், ஒரு வேதனைகள், ஒரு கஷ்டங்கள் வரும்போது நம்மை சார்ந்து இருக்கிற ஊழியக்காரர்களை நாம் அவர்களை தொடர்ந்து அவர்களோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் எலிசாவை கொண்டு உதவி செய்த தேவன் ஊழியக்காரரை கொண்டு நமக்கும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சுனேமியாவை குறித்து சொல்ல போனாமானால் இந்த சுனேமியா கர்த்தர் மேல ஒரு தெய்வீக ஒரு விசுவாசம் கொண்ட ஸ்திரீயாக காணப்பட்டாள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எலிசா வந்து தன்னுடைய மகனை அவர் கண்டிப்பாக உயிரோடு எழுப்புவார் என்ற காரணத்திற்காக அந்த எலிசாவை அழைத்த போது கண்டிப்பாக அந்த எலிசாவின் மூலமாக அந்த சுனேமியாவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அதே போல அவள் அந்த ஸ்திரீயை பற்றி சொல்ல போனால் ஒரு நம்பிக்கையான ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். கர்த்தர் மேல தன்னுடைய நம்பிக்கையை அவள் வைத்திருந்தாள். எலிசாவால் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைக்கு சுகம் அளிக்க முடியும், தன்னுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்ப முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை அவள் கொண்டிருந்தாள். இந்த நாட்களிலே நம்முடைய நம்பிக்கை ஏதுவாக இருக்கிறது? நாம் ஜெபிக்கிறோம், நாம் வேதம் வாசிக்கிறோம், ஆனால் கர்த்தரை நாம் முழுமையாக நாம் நம்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி நாம் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வெற்றியாக்கி தருவார். கண்டிப்பாக நாம் நம்பிக்கையை நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் இழந்து போகவே கூடாது. கர்த்தர் எனக்கு செய்வார். நம்முடைய வார்த்தைகள், நாம் பிறரிடம் பேசும் வார்த்தைகள் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளாக
பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை நாம் நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும்படியாக காணப்படுகிறது. எனவே இந்த சுனாமியை போல நாம் விசுவாசத்திலே வல்ல பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். நம்பிக்கையிலே நாம் தீர்மானம் கொண்ட பிள்ளைகளாக நம்பிக்கையோடு கூட நாம் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையோடு கூட கர்த்தரிடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களுக்காக இந்த சுனாமியை போல, இந்த குணசாலியான ஸ்திரீயை ஆகிய இந்த சுனாமியை போல நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா இழந்து போன எல்லா நன்மையும் தருவார். நம்முடைய ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எவற்றையில்லாமல் நாம் இழந்திருக்கலாம், அதை திரும்ப பெறாதபடி நாம் கண்ணீரோடு கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வசனம் சொல்கிறது. எனவே இறைவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு துன்பம் வந்தாலும் அது அற்புதமாக மாறும் என்ற நம்பிக்கையின் அடையாளத்திற்கு எடுத்துக்காட்டான ஸ்திரீயாகத்தான் இந்த சுனேமியா விளங்கி இருக்கிறார். என்னை கேட்கிறதான என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட ஏதாவது இழந்திருக்கலாம், அது கிடைக்கப்படாமல் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனதே, என்னுடைய வாழ்க்கையில எதுவும் இல்லாத சூழலே காணப்படுகிறதே, எனவே நாம் கர்த்தரை என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை சுனாமியை போல நீங்க கர்த்தரிடத்துல பற்றுதல் பிள்ளைகளாக மாறி கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நாம் ஒருவருடன் நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சுனாமியை போல எங்கள் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படி செய்வீங்க என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. யாராவது இந்த வேளையில நம்பிக்கை இல்லாதபடி ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் நீர் அவர்களை ஆற்றி தேற்றி இழந்து போன எல்லாவற்றையும் அவர்களுக்கு இங்கே கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் கிருபையுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். மகிமை 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 மகிமை